ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐபிஎஸ் கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி முன்னாடியே இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், இப்போ தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன அப்படின்னா, அவசரமாக ஃபில் பண்ணிடாதீங்க, நிதானமாக பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி மைண்ட் செட்ஸ்லாம் வரும், டிஃப்ரெண்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட்ஸ் வரும்னா, ஃபஸ்ட் திங் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் அப்ளை பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம், அப்ளை பண்ணிட்டு இருப்போம். இது ஒரு மைண்ட் செட். இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான மைண்ட் செட்டு. ஏன்னா பின்னாடி சொல்கிறேன். செகண்ட் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, உடனே வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக அப்ளை பண்ணுறது. உடனே அந்த வேகத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் அப்ளை பண்ணுறது. இதுவும் அவசரத்தில் பண்ணும்போது தப்பாக முடியும். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். லாஸ்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, அப்ளை பண்ணிவிடுவோம். ஏன்னா முதல்ல அப்ளை பண்ணிவிடுவோம், கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இப்படி தான் நான் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. நீங்கள் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் போதும்னு நினைக்கிறேன். 1லேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒதுக்கி அதை அப்ளை பண்ணி ரொம்ப நிதானமாக பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நான் எப்பவுமே நினைப்பேன், என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறது அப்ளை பண்ணுற ஸ்டேஜ்லேயே அது ஆரம்பிக்குது அப்படின்னு நினைப்பேன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டேஜ்லேருந்து. ஏன் அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவசரமாக அப்ளை பண்ணுறீங்க, வேகமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தப்பாயிரும். நான் ஏற்கனவே என்னுடைய ஏகப்பட்ட வீடியோஸ் முன்னாடி ஒரு 20 வீடியோ கிட்டே ஒரு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். எனக்கு நம்பர் சரியாக தெரியல. இப்போ நான் உங்கள் பேரில் இல்லை உங்கள் ஏதோ ஒரு பேரில் ஏதோ ஒன்று விட்டீங்க, டிஹெச் விட்டிங்கன்னா கூட, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா, இப்போ என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது ஒரு அமுதா அப்படின்னு வச்சுக்கோங்க, AMUTA அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஹச் ஏதாவது சம்திங் லைக் தட் உங்கள் பேரில் நீங்கள் ஒரு அவசரத்தை ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். அதுக்கு உங்களோட டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு, நம்ம ஒரு டிஸ்கிரிபன்சினா என்ன, அந்த மாதிரி வேணால் ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிபன்சி நீங்கள் நெட்டில் தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுருவாங்க. அப்போ அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப சிரமமாக போயிடும், மன உளைச்சல் உங்களுக்கு தரும். அப்போ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பாயிண்ட் தான். நீங்கள் இப்போ ஃபில் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கடைசி வரைக்கும் அவங்க கூட வரப்போகுது. கடைசினா ஏதாவது பேங்க் அலாட் ஆகி பேங்க்கை செலக்ட் ஆகி பேங்க்குள்ளே போவீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு பேங்க்குள்ளே போய் ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே இது கூட வரும். ஓகேவா, உங்களுக்கு அதை விட முக்கியமான கூட வரும். நீங்கள் பேங்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்காமல் இருக்கிறதுங்கிறது வேறு. பட் டெஃபினட்டாக பேங்க் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸோடு நிற்கவே போகிறது கிடையாது. இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயிலும் தான் கடைசியாக நீங்கள் பேங்க் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கரெக்டாக ஆக்டிவாக இருக்க ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா ஃபோன் நம்பருங்கிறத விட முக்கியமாக இமெயில் ஐடி நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி, ரொம்ப ப்ராப்பரான இமெயில் ஐடி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு கம்யூனிகேஷன். அவங்க பேசுகிறது எல்லாமே இமெயிலில் தான் பேசுவாங்க. ஒரு ஃபோன் கால் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் இமெயில் கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க. அதனால் அதை கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அவசரமாக போடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் ஒரு வேல்யூபிளான ஒரு டிப்ஸு. ஸோ அட்லீஸ்ட் நான் நினைக்கிறேன். அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நான் என்ன சொன்னால் ஒரு டைம் ஒதுக்கிடுங்க. ஒரு நாளில் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நீங்கள் பண்ணுங்கள். இது ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். பட் உடனே ஐ மீன் இன்னைக்கு நீங்கள் நைட் நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஒதுக்கி இது வேலையை முடிச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சு அவசரமாக பண்ணுறங்கிறது தப்பு. பட் இந்த வேலையை அவசரமாக முடிச்சிடணும். லாஸ்ட் டே வரைக்கும் என்ன பண்ணீங்க, வச்சுக்காதீங்க. ஓகேவா, லாஸ்ட் டேட் வரைக்கும் வச்சா என்ன ஆகும்னா, சமயத்தில் சர்வர் இல்லாமல் போயிடும். சர்வர் இல்லாமல் போகிறதுங்கிறது கூட ரெண்டாவது பட்சம் தான், நம்மளால முடியாமல் போயிடும். லாஸ்ட் டே அப்போ நீங்கள் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவரில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை யார் அப்ளை பண்ண போகிறோம்? உங்களை தவிர யாரும் சூப்பராக அப்ளை பண்ண முடிவு போகிறது கிடையாது. நீங்கள் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கீங்க, நீங்கள் தான் நாலேஜபிளாக இருப்பீங்க இல்லையா, கரெக்டாக அப்ளை பண்ணுறதுல. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸால் கூட லாஸ்ட் நேரத்தில் உங்களை காப்பாற்ற முடியாமல் போயிடும். அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு தெரியுங்கிறது நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்போ நம்ம ப்ராப்பராக எடுத்த உடனே அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரொம்ப வேல்யூபிளான விஷயம். இப்போ நீங்கள் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் வேலையை முடிச்சிருங்க. நிதானமாக அப்ளை பண்ணுங்கள். இன்னைக்கு என்னடா வேகமாகவும் பண்ணாதங்கிறான், அப்படி கிடையாது. பண்ணணும், நிதானமாக பண்ணணும், பொறுமையாக பண்ணணும், ஆனால் உடனே பண்ணணும். அதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா, தள்ளி போடாதீங்க. ஏன்னா அது மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்ளை பண்ணி இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை படிக்க விடாது. ஸோ இமீடியட்டாக பண்ணுங்கள், பட் பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், நல்லா நாலேஜபிளாக சூப்பராக பண்ணுங்கள். ஓகே, எனக்கு டவுட் வருது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐபிஎஸ்க்கு ஹெல்ப்லைன் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பல ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது ரைட்டும் இருக்கலாம், தப்பும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம்.
அதை நீங்கள் ரொம்ப முக்கியமான டவுட்டாக இருக்கும், ஓபிசி சம்மந்தமாக டவுட்டாக இருக்கும், ஏதோ ஒரு டவுட் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் யாராவது கேட்டு விட்டு அசோக்கோ விவேக்கோ குமாரோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேச்சு சொல்கிறேன், அவங்க பேரை கேட்டு அவங்களால நீங்கள் போய் உங்கள் ஜாப் எழுதிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா. உதாரணத்துக்கு நீங்கள் ஜாப் வந்து கிளியர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாக அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கோட்டாவில் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய பேட்ச்மேட் வந்து டிசபிலிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டார், ஒரு கோட்டா இதுலேயே வந்து தப்பு பண்ணிட்டாரு. அது கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசிக்கு எனக்கு தெரிஞ்சவரால் ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஃப்ராடு பண்ணி வேறு ஏதோ ஒரு கோட்டா போட்டிருக்கேன் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து போகிறேன். நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன், பட் ஸ்டில் நியூ இயர்ஸ் புது வருஷம் புது ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால நம்ம வந்து போடுறோம். ஸோ இதை தவிர்த்து என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து ஐபிபிஎஸோட ஒர்க் லைஃபு, அவங்களோட ஜாப் ப்ரொஃபைலு, முக்கியமாக ஐபிபிஎஸ்ல இருக்க வந்து ஒரு 60 நாளில் கிளியர் பண்ண முடியுமா, 50 நாளில் கிளியர் பண்ண முடியுமா, நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் வந்து போடுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது போட நினைக்கிறேன். முக்கியமாக நான் எந்த மைண்ட் செட்டில் இருந்தவங்க சொல்லணும் இல்லையா, நம்ம முதல் அப்ளை பண்ணிடுவோம், கிளியர் பண்ணதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அப்ளை பண்ணும்போதே இந்த மைண்ட் செட்டில் அப்ளை பண்ணுறது இது வந்து என்ன ரொம்ப பெரிய லெவலில் பாதிச்சுது. எப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ ஐபிஎஸ் கிளர்க் ரெண்டுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஐபிபிஎஸ் பிஓவில் பேங்க்கோடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேலை பார்க்க போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நார்த்தில் அதிக இப்போ அலகாபாத் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. அலகாபாத் பேங்க்குக்கு வந்து நார்த்தில் தான் பிரான்ச்சஸ் அதிகம். நீங்கள் அந்த பிரான்ச் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்த்தில் தான் ஆப்வியஸாக போஸ்டிங் ஈஸி கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ அலகாபாத் பேங்க்கை இந்தியன் பேங்கோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அதை பற்றி நான் பேச விரும்பல, முதல்ல சொன்னது. இதே வந்து சவுத் பேஸ் பண்ண பேங்க் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மாறும். பட் நான் அப்ளை பண்ணும்போது என்னென்னா, முதல்ல வந்து இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இந்த பேங்க்கு நான் இந்த பேங்க் அந்த பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம அப்ளை பண்ணி எப்படி இருப்போம், முதல்ல வந்து எக்ஸாம் எழுதிடுவோம், கிளியர் பண்ணதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு இருப்போம். ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான அப்ரோச் இப்படி இருக்காதிங்க. பண்ணுறதை கரெக்டாக தெளிவாக நீட்டாக பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பண்ணுறத பொறுமையாக நிதானமாக கரெக்டாக அதே மாதிரி உடனே பண்ணிவிடுங்க, இமீடியட்டாக பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சேஃப். உங்களுக்கு சின்ன தப்புனாலும் அது கடைசி வரைக்கும் வந்துடும். ஓகே, சரி, இப்போதைக்கு இது வந்து போதும். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.